ஹாய், இவர் தான் ராஜேஷ். இப்பதான் ரீசெண்டா கல்யாணம் ஆகி அவருக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு. சோ ரீசெண்டா அவர் அப்பாவானதுனால அவருடைய குழந்தைக்கு எதனா சேர்த்து வைக்கணும்னு யோசிக்கிறாரு. ஏன்னா இவர் சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு. அந்த மாதிரி அவரோட குழந்தை கஷ்டப்படக்கூடாதுன்னு இப்பவே அவருடைய ஃபியூச்சருக்காக ஸ்டாக் மார்க்கெட்ல இந்த எஸ்ஐபின்னு எல்லாருமே ஏதோ சொல்றாங்கல்ல, அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. ஏன்னா கொஞ்சம் ஃபைனான்ஸ் ரிலேட்டட் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் பார்த்ததுனால அவருடைய பையனுக்காக இப்பவே இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாருன்னா அவரோட பையனுக்கு ஒரு 20 வயசு ஆகும்போது அது ஒரு பெரிய அமௌண்டா வந்து அந்த நேரத்துல அவரோட ஃபியூச்சருக்கு உதவியா இருக்கும்னு நினைக்கிறாரு. ஆனா இப்படி ஒரு லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டை அவர் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது அவரோட மைண்ட்ல நிறைய டவுட்ஸ் வருது. 20 வருஷத்துக்கு அப்புறமா பணம் கிடைக்கலனா என்ன பண்றது? நான் இப்ப ஸ்டார்ட் பண்ணிட்டு அடுத்த மாசம் பணம் கட்டறதுக்கு காசு இல்லனா அப்ப மொத்த காசை திரும்ப தர மாட்டாங்களா? இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எவ்வளவு டாக்ஸ் கட்டணும்? இத ஆப்ல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணனும்னு சொல்றாங்க. இந்த ஆப்ல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு அந்த கம்பெனி திவால் ஆயிட்டு போயிடுச்சுனா என்ன பண்றதுன்னு இந்த மாதிரி ராஜேஷ்க்கு இருக்கிற அதே டவுட் தான் உங்கள பல பேருக்கு இருக்கிறதுனால நம்ம சேனலோட கமெண்ட் செக்ஷன்ல சரி ஏன் மெயில் கூட பண்ணி நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்க. சோ அதனால இந்த வீடியோல உங்களுடைய எஜுகேஷனல் பர்பஸ்க்காக இந்த மாதிரி நீங்க கேட்ட காமனான क्वेश्चंसக்கு உங்களுக்கு கிளாரிட்டி கொடுக்கிற மாதிரி எஸ்ஐபி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பத்திலாம் நம்ம டீடைலா பார்க்க போறோம். சோ இத மிஸ் பண்ணாம பாருங்க. இன்வெஸ்ட்மென்ட் பண்ணனும்னு நினைக்கிறீங்கன்னா இது உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்பர் 1, வாட் இஸ் a மியூச்சுவல் ஃபண்ட்? மியூச்சுவல் ஃபண்ட்ன்றது ஒரு அசெட் மேனேஜ்மென்ட் கம்பெனி கிரியேட் பண்ற ஒரு ப்ராடக்ட். இங்க பாருங்க, இந்த அசெட் மேனேஜ்மென்ட் கம்பெனின்றது ஒன்னும் பெரிய விஷயம்லாம் இல்ல. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா உங்களுக்கு தெரிஞ்ச பேங்க்னா என்ன? எஸ்பிஐ, ஐசிஐசிஐ, ஹெச்டிஎஃப்சின்னு உங்களுடைய பணத்தை மேனேஜ் பண்றதுக்காக பேங்க்ஸ் இருக்குல்ல. இப்போ இதே கம்பெனிஸ் வந்து உங்களுடைய செக்யூரிட்டிஸ், அதாவது ஸ்டாக்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், பாண்ட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களை மேனேஜ் பண்றவங்க தான் நம்ம அசெட் மேனேஜ்மென்ட் கம்பெனின்னு சொல்வோம். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இண்டிவிஜுவல் ஷேர்ஸ்லாம் இருக்குல்ல, லைக் ரிலையன்ஸ், இன்ஃபோசிஸ், ஹெச்டிஎஃப்சி, இந்த ஷேர்ஸை பத்திலாம் அனலைஸ் பண்ணி நல்லா ரிசர்ச் பண்ணி அதுக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்ண தெரியாத மக்களுக்கு சிம்பிளா மாசம் ஒரு 500 ரூபாய் கொடுத்தோம்னா நமக்கு அந்த பணத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு போர்ட்ஃபோலியோவை ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி நிறைய மக்கள் கிட்ட பணத்தை வாங்கி ஷேர்ஸ் அண்ட் செக்யூரிட்டிஸ்ல இன்வெஸ்ட் பண்றதை தான் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் சொல்றோம். இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸை கிரியேட் பண்றதுக்கு நிறைய அசெட் மேனேஜ்மென்ட் கம்பெனிஸ் இருக்கு. அவங்க செபி ரெகுலேஷனுக்கு பிரகாரம் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸை ரன் பண்ணுவாங்க. சரி, இந்த மாதிரி ஒரு அசெட் மேனேஜ்மென்ட் கம்பெனி கிரியேட் பண்ற மியூச்சுவல் ஃபண்ட்ல நிறைய மக்களால பணத்தை இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஆனா இதுல இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்லயே 2 டைப் ஆஃப் வெரைட்டி இருக்குத நீங்க தெரிஞ்சுக்கணும். அது என்னன்னா ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட் அப்புறம் பாசிவ் மியூச்சுவல் ஃபண்ட். ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்னா ஒண்ணும் இல்ல, இந்த அசெட் மேனேஜ்மென்ட் கம்பெனில சில எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க. அவங்கள நம்ம ஃபண்ட் மேனேஜர்ஸ்னு சொல்லுவோம். இந்த ஃபண்ட் மேனேஜர்ஸ் வந்து அவங்க கிட்ட இருக்கிற எக்ஸ்பர்டீஸ் அண்ட் நாலேஜ் எல்லாம் யூஸ் பண்ணி மார்க்கெட்ல ஜெனரலா வர ரிட்டர்னை விட அதிகமா ரிட்டர்ன் கொண்டு வரணும்னு ஒரு மியூச்சுவல் ஃபண்டை கிரியேட் பண்ணுவாங்க பாருங்க. அதத்தான் நம்ம ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்னு சொல்றோம். இது அவங்களுடைய நாலேஜை யூஸ் பண்ணி அதிகமா வாங்கி வித்து அதிகமான ரிட்டர்ன் கொண்டு வர ட்ரை பண்றதுனால, அதாவது அவங்க ஆக்டிவா அதுல வேலை செய்யறதுனால அதுல யூசுவலா வந்து அதிகமா சார்ஜ் பண்ணுவாங்க. இந்த சார்ஜஸ் ஒவ்வொரு மியூச்சுவல் ஃபண்டுக்கும் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ஒரு டேர்ம் சொல்லுவாங்க. இத நீங்க ஸ்கீமோட டாக்குமெண்ட்டை செக் பண்றது மூலமா இந்த மியூச்சுவல் ஃபண்டுக்கு இவ்வளவு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ நீங்க தெரிஞ்சுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஒரு ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்டோட டீடைல்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்க இப்போ நம்ம க்ரோவோட வெப்சைட்டுக்கு வந்திருக்கிறோம். இந்த மாதிரி எதிர ஒரு ஃபின்டெக் ஆப்போட வெப்சைட்ல நீங்க போயிட்டு இந்த மாதிரி டெக்னாலஜி ஃபண்ட், லார்ஜ் கேப் ஃபண்ட், ஸ்மால் கேப் ஃபண்ட் இதெல்லாம் நீங்க பார்க்க முடியும். இப்போ சும்மா எக்ஸாம்பிளுக்கு ஐசிஐசியோட இந்த டெக்னாலஜி ஃபண்ட் நான் எடுத்துக்கிறேன். இப்போ இதுல நம்ம கீழ கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தோம்னா இந்த ஃபண்டோட சைஸ் எவ்வளவு, இவங்க எவ்வளவு பணத்தை மேனேஜ் பண்றாங்க, இதுல மினிமம் எவ்வளவு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண முடியும், எஸ்ஐபி ஆகவோ இல்ல லம்சம் ஆகவோ, உங்களோட பணத்துக்கு எஃப்டி மாதிரி எதனா லாக்-இன் பீரியட் இருக்கா, இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல என்னென்ன ஷேர் வாங்கி ஹோல்ட் பண்ணிருக்காங்க, அது எவ்வளவு பெர்சன்டேஜ்ல ஹோல்ட் பண்ணிருக்காங்க, இந்த ஐசிஐசிஐ கம்பெனிக்காக இந்த ஃபண்டை யாரு மேனேஜ் பண்றாங்க, இதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எவ்வளவு, இப்போ நம்ம எக்ஸிட் பண்ணனும்னா எக்ஸிட் லோட் எவ்வளவு தர வேண்டியது இருக்கும், இந்த மாதிரி எல்லா டீடைல்ஸும் கொடுத்திருப்பாங்க. இப்போ நம்ம இதே விஷயத்தை எதனா ஒரு பாசிவ் மியூச்சுவல் ஃபண்டுக்கு பார்த்தோம்னா, அதாவது இண்டெக்ஸ் ஃபண்டுக்கு பார்த்தோம்னா அதுல இந்த மாதிரி ஃபண்ட் மேனேஜர்ஸ்க்குலாம் பெரிய வேலை இருக்காது. ஜஸ்ட் இந்தியாவோட டாப் 50 கம்பெனிஸ்லாம் என்னென்னு அந்த நிஃப்டி இண்டெக்ஸ்க்கு பிரகாரம் ஆட்டோமேட்டிக்கா அதை ட்ராக் பண்ணுவாங்க. இல்ல இந்தியாவோட டாப் 30 கம்பெனிஸ் எதுன்னு சொல்லி அதை சென்செக்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ல ஆட்டோமேட்டிக்கா ட்ராக் பண்ணுவாங்க. அதனாலேயே இந்த இண்டெக்ஸ் ஃபண்டோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ நீங்க செக் பண்ணீங்கன்னா அது யூசுவலா ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை விட ரொம்ப கம்மியா இருக்கும். இந்தியாவோட டாப் கம்பெனிஸ்லாம் வளர்ந்துட்டே இருந்துச்சுன்னா உங்க பணமும் மல்டிப்ளை ஆகும். யூசுவலா நம்மள வாரன் பஃபட், ஜான்சி பாகல் இந்த மாதிரி பெரிய பெரிய இன்வெஸ்டிங் லெஜெண்ட்ஸ்லாம் நம்மள இந்த மாதிரி ஒரு இண்டெக்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ல தான் இன்வெஸ்ட் பண்ண சொல்றாங்க. ஏன்னா இதுல அவ்வளவா ஹியூமன் இன்வால்வ்மென்ட் இல்லாம இருக்கிறதுனால, எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால லாங் டர்ம்ல பாக்கும்போது இது நமக்கு நிறைய பணத்தை சேவ் பண்ணும், அதே நேரத்துல டீசென்டான ரிட்டர்ன்ஸையும் கொடுக்கும். ஏன்னா இங்க நம்ம ஒரு மாசம் 2 மாசம் இன்வெஸ்ட் பண்றத பத்தி பேசல, இல்ல ஒரு வருஷம் 2 வருஷத்தை பத்தியும் பேசல, நம்ம 20 வருஷம் பேசிட்டு இருக்கோம். அதனால அவ்வளவு லாங் டர்ம்க்கு கன்சிஸ்டன்ட்டா மார்க்கெட் சாதாரணமா கொடுக்கிற ரிட்டர்னை விட இந்த ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அதை பீட் பண்ண முடியாதுன்னு இந்த மாதிரி மார்க்கெட்டோட இன்வெஸ்டிங் லெஜெண்ட் சொல்றதுனால அந்த காலத்துல கோடி கணக்குல வரப்போறிய நம்மளுடைய லம்சம் அமௌண்ட்ல எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அதிகமா இருந்து அதுல 1% 2% வருஷத்துக்கு நம்ம கொடுத்துட்டே இருந்தோம்னா அது லட்சக்கணக்கா பெரிய அமௌண்ட்ல வரும்ன்றதுனால நம்ம இந்த இண்டெக்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை
ப்ரிஃபர் பண்றோம். இப்போ முன்னாடி காமிச்ச மாதிரி இந்த ஃபின்டெக் வெப்சைட்ஸ்ல போயிட்டு எந்த அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி மேனேஜ் பண்ற இண்டெக்ஸ் ஃபண்ட்ல ஒரு டீசென்ட்டான அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் இருக்குதோ, எதுல எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ரொம்ப கம்மியா இருக்குதோ, இந்த மாதிரி 1-2 மெட்ரிக்ஸை யூஸ் பண்ணி உங்களுக்கு எது நல்ல அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்களோ அந்த அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனில நீங்க ஒரு SIP இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். நம்பர் 2, வாட் இஸ் an SIP and why we do it? இங்க பாருங்க, SIP ன்றது ஒண்ணுமே இல்ல, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் சொல்ற ஃபுல் ஃபார்ம் தான் நம்ம ஷார்ட்டா SIP ன்னு சொல்றோம். சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானா அது என்னன்னு தெரியலன்னு சொன்னீங்கன்னா நீங்க இந்த வீடியோல முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிள் கேரக்டர் ராஜேஷ் மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு கன்சிடர் பண்ணிப்போம். ஆனா ஒரு பிளானே இல்லாம இன்வெஸ்ட் பண்ணா நம்ம அதை ரெகுலரா ஃபாலோவும் பண்ண மாட்டோம். யூசுவலா எல்லாருக்குமே ஒரு மந்த்லி salary இருக்கிறதுனால அவங்க மந்த்லி எக்ஸ்பென்சஸ் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கிற அதே நேரத்துல அவங்களோட ஃபியூச்சருக்காகவோ வெல்த் பில்ட் பண்ணணும்ன்ற காரணத்துக்காக தான் நம்ம மாசம் டிசிப்ளினோட ஒரு சிஸ்டமேட்டிக் வழியில இன்வெஸ்ட் பண்ணணும்னு பிளான் பண்றோம். சரி, நீங்க இப்ப இந்த வீடியோல முன்னாடி பாட்டுல பார்த்த மாதிரி ஏதோ ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டை செலக்ட் பண்ணதா கன்சிடர் பண்ணிப்போம். இப்படி நீங்க செலக்ட் பண்ண அதே நேரத்துல நீங்க ஒரு கோல் பேஸ்ட் இன்வெஸ்ட்மெண்டா பண்ணலாம், இல்ல உங்களுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்காக பண்ணலாம். ரிட்டையர்மெண்ட்டுக்காக கன்சிடர் பண்ணீங்கன்னா இந்த SIP கால்குலேட்டர்ல காட்டுற மாதிரி நீங்க இன்னிலிருந்து எத்தனை வருஷம் கழிச்சு ரிட்டையர் ஆக போகிறீங்களோ அத்தனை வருஷத்துக்கு இதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஒவ்வொரு மாசமும் உங்களோட ஃபியூச்சருக்காக நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ண போறீங்கன்றத டிசைட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு தடவை நீங்க அந்த SIP-யை ஆன் பண்றது மூலமாவே எனக்கு இந்த செலவுக்கு அந்த செலவுக்குன்னு உங்களே அறியாம செலவு பண்ணிடாம இருக்க இந்த SIPs தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஏன்னா இப்போ உங்களுக்கு 5ஆம் தேதி சம்பளம்னு வச்சுக்கலாம். சோ இந்த பட்சத்தில் நீங்க உங்களோட SIP டேட்டை 7ஆம் தேதின்னு செட் பண்ணிட்டீங்கன்னா அப்போ உங்களுடைய மாச ஸ்டார்டிங்லயே SIP இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு காசு போயிடும். சோ நீங்க உங்ககிட்ட இருக்கிற மிச்ச பணத்தை வச்சு உங்ககிட்ட இருக்கிற மந்த்லி எக்ஸ்பென்சஸ் பாத்துக்கலாம். நம்பர் 3, how much returns can I get? அடுத்த क्वेश्चन இதுதான் ஆப்வியஸா இருக்கும். சரி, நான் இத்தனை வருஷம் இன்வெஸ்ட் பண்றேன், எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படின்னு எல்லாருக்குமே டவுட் இருக்கும். ரிட்டர்ன்ஸ் பத்தி சொல்லணும்னா இது கம்ப்ளீட்டா மார்க்கெட் டிபெண்டன்டா தான் இருக்கும். ஒரு வருஷம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்னே கிடைக்காது, உங்ககிட்ட இருக்கிற பணமும் மைனஸ்ல காட்டும். ஒரு வருஷம் நீங்க போட்ட பணம் அப்படியே இருக்கிற மாதிரி தெரியும், எந்த மூவ்மெண்ட்டும் இருக்காது. ஆனா சில வருஷம் வந்து ஒரேடியா 100% ரிட்டர்ன் காட்டும். இப்படி ஏறி இறங்கி போயிட்டு இருக்கிற இந்த மார்க்கெட்ல கேரண்டீடா உங்களுக்கு பிக்ஸட் டெபாசிட் மாதிரி ரிட்டர்ன் கிடைக்காது. ஆனா எந்த அளவுக்கு நீங்க லாங் டர்ம்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய பணம் grow ஆகும்னு ஹிஸ்டாரிக்கா நடந்த விஷயங்களை பார்த்து நம்மளால புரிஞ்சுக்க முடியும். நிஃப்டியோட ஸ்டார்டிங் இந்த சார்ட்ல பாக்கும்போது 1999ல அது 890 பாயிண்ட்ஸ்ல இருக்குது நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. இன்னைக்கு நிலைமைக்கு பார்க்கும்போது அது 24,836 பாயிண்ட்ஸ் ஆக இருக்குது. இத நம்ம CAGR கால்குலேட்டர்ல போட்டு பார்க்கறப்போ இந்த 26 வருஷம் டைம் பீரியட்ல 13.66% CAGR, அதாவது கம்பவுண்ட் ஆனுவல் growth ரேட் கொடுத்திருக்கு. சோ உங்களுக்கு இந்தியாவோட ஃபியூச்சர் growthல நம்பிக்கை இருந்ததுன்னா இதுல நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஷார்ட் டர்ம்ல வர அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் என்னால பார்க்க முடியாது, எனக்கு என்னுடைய பணம் இன்ஃப்ளேஷனால அதோட வேல்யூவை லூஸ் பண்ணாலும் பரவாயில்ல, நான் இந்த அளவுக்கு ரிஸ்க் கூட எடுக்க மாட்டேன்னு நினைச்சீங்கன்னா நீங்க அட்லீஸ்ட் ஒரு ஹை இன்ட்ரெஸ்ட் சேவிங் அக்கவுண்ட்லயாச்சு அந்த பணத்தை வைக்கலாம், இல்ல FD ல போட்டு வச்சிரலாம். ஏன்னா அது பெரிய லெவல்ல க்ரோ ஆகலனாலும் அட்லீஸ்ட் இன்ஃப்ளேஷன் அளவுக்கு மேட்ச் பண்ண ட்ரை பண்ணும். சுத்தமா இன்வெஸ்ட் பண்ணாம இருக்கிறதுக்கு இது பரவாயில்ல. சோ உங்களுக்கு எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்ன்ற பார்ட் புரிஞ்சதுனால இந்த SIP கால்குலேட்டர்ல வந்து உங்களுடைய கோல்ஸ்க்கு ஏத்த மாதிரி நீங்க மாசத்துக்கு எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ண போறீங்க, அப்ராக்ஸிமேட்டா எவ்வளவு ரிட்டர்ன் கிடைக்கும்னு எதிர்பார்க்கறீங்க, எத்தனை வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ண போறீங்கன்றத ஃபிக்ஸ் பண்ணிட்டு கீழ வர எஸ்டிமேட் அமௌண்ட் வந்து உங்க ரிட்டையர்மென்ட்க்கோ இல்ல உங்க கோலுக்கு போதுமானதா இருக்குமான்றத தெரிஞ்சுக்கோங்க. இந்த நம்பர்ஸை சேஞ்ச் பண்ணி வேற காம்பினேஷன்ல ட்ரை பண்ணிட்டே இருங்க. நம்பர் 4, வாட் இஃப் ஐ ஸ்டாப்ட் இன் பிட்வீன்? நிறைய பேர் வந்து SIPs ஏதோ ஒரு ஃபிக்ஸட் செட் ஆஃப் இன்வெஸ்ட்மென்ட் நினைச்சிடுறாங்க. நான் ஒரு 5 to 6 months கன்சிஸ்டன்ட்டா இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன், SIP மூலமா என் பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா ஒரு சரியான நாள்ல நான் செட் பண்ண அமௌண்ட் டெபிட் ஆகி என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்காக கிரெடிட் ஆயிட்டே இருந்தது. ஆனா ஒரு சின்ன எமர்ஜென்சி சிச்சுவேஷன் வந்ததுனால எனக்கு அவசரமா பணம் தேவைப்பட்டது. அந்த நேரத்துல நான் SIP நடுவுல நிறுத்தணும்னு நினைக்கிறேன். அப்ப நிறுத்த முடியுமான்னு கேக்குறீங்க. SIPs நடுவுல நிறுத்திட்டா நம்மளோட பணத்தை திரும்ப கொடுக்க மாட்டாங்கன்னு பயப்படுறீங்க. இங்க பாருங்க, SIP வந்து இன்சூரன்ஸ் மாதிரி கிடையாது. ஒரு மாசம் பிரீமியம் கட்டலனா கவரேஜ் கிடைக்காதுன்னு இதுல பெனால்டி போடுவாங்கலாம் கிடையாது. இது நீங்களா விருப்பப்பட்டு இன்வெஸ்ட் பண்றது. சோ நீங்க ஒரு 5 to 6 months கண்டினியூஸா இன்வெஸ்ட் பண்ணிட்டு திடீர்னு ஒரு மாசத்துல ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்ததுன்னா நடுவுல அந்த SIP-ய பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அது அப்படியே ஸ்டாப் ஆயிடும். உங்களுடைய எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து அப்படியே மார்க்கெட்டோட கண்டிஷனுக்கு மாதிரியே ஃபிளக்சுவேட் ஆயிட்டே இருக்கும். திரும்ப நீங்க SIP-ய கண்டினியூ பண்ணீங்கன்னா நீங்க மேனுவலா ஆன் பண்ண நாள்ல இருந்து திரும்ப ஆட்டோமேட்டிக்கா இன்வெஸ்ட் ஆக ஸ்டார்ட் ஆயிடும். அதே மாதிரி நீங்க ஏதோ ஒரு காரணத்தினால நடுவுல வித்ட்ரா பண்ணணும்னு நினைச்சாலும் வித்ட்ராவல் ரெக்வெஸ்ட் போட்டுட்டீங்கன்னா உங்களோட போர்ட்ஃபோலியோல இருக்கிற எல்லாமே செல் ஆகி உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்க்கு பணத்தை கிரெடிட் பண்ணிடுவாங்க. நம்பர் 5, can we do SIP in stocks? இது வரைக்கும் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ல தான் SIP பத்தி பேசிட்டு இருந்தோம். சில பேருக்கு ஸ்டாக்ல SIP பண்ண முடியுமான்னு ஒரு क्वेश्चन இருக்கு. ஏன் பண்ண முடியாது? ஸ்டாக்ஸ்ல நம்ம SIP இன்வெஸ்ட்மென்ட் பண்ண முடியும். இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் டே ஃபின்டெக் ஆப்ஸ்
யூஸ் பண்றது மூலமா உங்களுக்கு லிஸ்ட் ஆயிருக்கிற எதனா ஒரு கம்பெனில நல்ல growth இருக்குன்னு தெரியற பட்சத்துல நீங்க அதுலயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். இந்த வீடியோல இருக்கிற முன்னாடி இருக்கிற செக்ஷன்ஸ்லயே நம்ம வாரத்துக்கோ இல்ல மாசத்துக்கோ 500 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றது மூலமாவே ஒரு SIP ஸ்டார்ட் பண்ண முடியறதுனால தான் யாருனால இன்வெஸ்ட் பண்ண முடியும்ன்ற மாதிரி அஃபோர்டபிளா இருக்கிறதுனால தான் இந்த SIP மெத்தட சூஸ் பண்றோம்னு புரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி ஒரு நல்ல ஸ்டாக் ஒரு நல்ல பிசினஸ் உங்களுக்கு தெரியுது, அத பத்தி எல்லாம் ஓவரா அனலைஸ் பண்ணிக்கிட்டு டெக்னிக்கலா இப்போ வாங்குறது கரெக்டா இல்லையான்னு அந்த மாதிரி எல்லாம் நீங்க செக் பண்ணாம ஜஸ்ட் சிம்பிளா ஒரு நல்ல பிசினஸ் ஒரு ஸ்டாக்ஸ்ல நீங்க SIP பண்றது மூலமா நமக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ன்றத கிடைக்கும். நம்பர் 6, can we do lump sum investment in our SIPs? அதாவது நான் ஒரு SIP பண்ணிட்டு இருக்கேன், இந்த ஸ்டாக்ல பண்ணிட்டு இருக்கேன் இல்ல இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் SIP பண்ற இந்த ஸ்டாக்கோ இல்ல மியூச்சுவல் ஃபண்டோ இது ஒரு நல்ல ப்ராடக்ட் எனக்கு தெரியும். ஆனா இப்ப இருக்கிற மார்க்கெட் கண்டிஷன்ஸ்னால அதோட வேல்யூவேஷன் ரொம்ப கம்மியா இருக்கு, நல்ல டிஸ்கவுண்டட் பிரைஸ்ல கிடைச்சிட்டு இருக்கு. இதுல நான் ஒரு லம்ப் சம் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா அத பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா எஸ், உங்களால பண்ண முடியும். ஜஸ்ட் நீங்க எப்பவுமே இன்வெஸ்ட்மென்ட்க்கு யூஸ் பண்ற ஆப்பை ஓபன் பண்ணி அந்த பர்టిక్యులர் மியூச்சுவல் ஃபண்ட் இல்ல அந்த பர்టిక్యులர் ஸ்டாக்லயே இன்வெஸ்ட் மோர் இல்ல பை மோர்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களால உங்களோட SIPs கூட சேர்த்து லம்ப் சமாகவும் இன்வெஸ்ட் பண்ண முடியும். இது எப்ப யூஸ் ஆகும்னா திடீர்னு ரொம்ப அதிகமா மார்க்கெட் ஃபால் ஆயிட்டாலோ இல்ல இப்போ உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா ஒரு பணம் வந்திருக்கு, அத சும்மா செலவு பண்ண விரும்பல, இப்போ ஒரு லம்ப் சம் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னா அப்பலாம் இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்வெஸ்ட்மென்ட் நீங்க பண்ணலாம். நம்பர் 7, நிறைய பேருக்கு இருக்கிற மிகப்பெரிய கேள்வி, வாட் இஃப் தி ஃபின்டெக் கம்பெனி கோஸ் பேங்க்? ஆப் வழியா இன்வெஸ்ட் பண்ற நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கு. இந்த ஆப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்றதுக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கு, ரொம்ப சூப்பரா UI எல்லாம் டிசைன் பண்ணிருக்காங்க. ஆனா இந்த ஆப் கம்பெனிகளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்து அவங்க ஒருவேளை பேங்க்ரப்ட் ஆயிட்டாங்கன்னா நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் என்ன ஆகும்னு நிறைய பேர் யோசிக்கிறாங்க. ஆக்சுவலா நம்ம ஆப்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணல, இந்த ஆப்ஸ் வழியா செபி ரெகுலேஷன்ல வர அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ்ல தான் நம்ம இன்வெஸ்ட் பண்றோம். அதாவது எப்படி Zomato Swiggyல நம்ம ஆர்டர் போட்டா ஹோட்டல்ல இருந்து தான் பொருளை கொண்டு வராங்களோ அதே மாதிரி தான் இந்த ஃபின்டெக் ஆப்ஸ் எல்லாம் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆகிற பெரிய பெரிய அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் கூட வர்க் பண்ணி நமக்கு இந்த சர்வீசஸ் ப்ரொவைட் பண்றாங்க. ஈவன் இந்த ஆப்ஸ் எல்லாம் கூட ஒழுங்கான ரூல்ஸ் ஃபாலோ பண்ணனும்னு செபி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருப்பாங்க. சோ நீங்க இன்வெஸ்ட் பண்ற ஆப் வந்து செபி ரெஜிஸ்டர்டா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எந்த ஒரு ஃபின்டெக் ஆப்பையும் யூஸ் பண்ணி நீங்க ஏதாவது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா கூட டைரக்டா அந்த அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி கிட்ட இருந்தே உங்களுக்கு ஒரு இமெயில் வந்திருக்கும். அந்த இமெயிலை ஓபன் பண்ணி பார்க்கறப்போ இதுதான் உங்களுடைய போர்ட்ஃபோலியோ நம்பர், இவ்வளவு யூனிட்ஸ் உங்ககிட்ட இருக்கு, இந்த NAVல நீங்க வாங்கியிருக்கீங்க, இவ்வளவு அமௌண்ட் நீங்க ஹோல்டிங் பண்ணிருக்கீங்கன்னு போலியோ நம்பரோட ஒரு PDF ஃபைல் உங்களுக்கு அனுப்புவாங்க. அதை எடுத்துக்கிட்டு போயிட்டு அந்த அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியோட நியரஸ்ட் பிரான்ச்ல நீங்க கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்க ஸ்டாக்ஸ் வாங்குனீங்கனாலும் அது NSDL and CDLன்ற டெபாசிட்டரியில தான் ஸ்டோர் ஆயிருக்கும். நீங்க பை ஆர் செல் பண்ணணும்னு நினைக்கும் போது மட்டும் தான் உங்களுடைய ஃபின்டெக் ஆப்ஸோட ஹெல்ப் உங்களுக்கு தேவைப்படும். சோ ஒரு ஆப்புக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்து போயிடுச்சுன்னா எல்லா ஆப்ஸ்க்கும் இருக்கிற டெபாசிட்டரி வந்து காமனா இருக்கிறதுனால ஒரு புது புரோக்கர் கிட்ட அக்கவுண்ட் ஓபன் பண்ணி கிளையன்ட் மாஸ்டர்னு சொல்ற ஒரு காப்பி மூலமா, அதாவது CMR காப்பி மூலமா பழைய அக்கவுண்ட்ல இருந்து புது அக்கவுண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நம்ம அதை திரும்ப ஆக்சஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலா எல்லாருக்கும் டாக்ஸ் ரிலேட்டட் ஏதோ ஒரு क्वेश्चन இருக்கு. இந்த ரிட்டர்ன் வந்து டாக்ஸபிளா, எவ்வளவு டாக்ஸ் கட்டணும், இந்த மாதிரியான क्वेश्चंस கேக்குறீங்க. டாக்ஸ் சேவ் பண்றதுக்கு கூட ஏதாவது மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கான்னு கேக்குறீங்க. சிம்பிளா நீங்க அதிகமா earn பண்றீங்க, செக்ஷன் 80C வழியா நீங்க அந்த 1.5 லட்சம் ரூபாய் சேவ் பண்ணனும்னு நினைக்கிறீங்கன்னா 3 இயர்ஸ் லாக் இன் பீரியட் இருக்கிற GLSS மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அதை யூஸ் பண்ணி உங்களால ஒரு ஃபைனான்ஷியல் இயர்ல அதிகமா கட்டற டாக்ஸஸ் சேவ் பண்ண முடியும். அதே சமயத்துல இதுல இருந்து கிடைக்கிற ரிட்டர்ன்ஸ் வந்து டாக்ஸபிளான்னு கேட்டீங்கன்னா ஆமா, இது டாக்ஸபிள் தான். உங்களுடைய கேபிட்டல் இல்லாம கிடைக்க போற ரிட்டர்ன்ஸ்ல உங்களுக்கு 1 இயர்க்குள்ள இருந்துச்சுன்னா 20% டாக்ஸ் போடுவாங்க. அதுவே 1 இயர்க்கு மேல போச்சுன்னா தற்சமயத்துக்கு இருக்கிற டாக்ஸேஷன் ரூல்ஸ்க்கு பிரகாரம் 12.5% டாக்ஸ் போடுவாங்க. இந்த மாதிரி டாக்ஸ் பெர்சன்டேஜஸ்ல அப்டேட் ஆயிட்டே இருக்கிறதுனால அப்பப்போ லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்னன்றத இன்டர்நெட்ல சர்ச் பண்றது மூலமா நீங்க தெரிஞ்சுக்கோங்க. சோ இதெல்லாம் தான் SIPக்கு ரிலேட்டடா நீங்க கிட்ட கேட்ட ரொம்ப காமனான क्वेश्चंस. எங்களால முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் ஆன்சர் பண்ணிருக்கோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு இன்னும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கிறதுக்கு நம்மளோட சேனலுக்கு நிச்சயமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் அதை விட முக்கியமா உங்க ஃபேமிலி இல்ல ஃப்ரெண்ட்ஸ் யாரா ஒருத்தர் கட்சி இந்த வீடியோவை நிச்சயமா ஷேர் பண்ணுங்க. ஏன்னா யாருக்கு தெரியும் நீங்க செய்யற இந்த ஒரு செயல் கூட ஒருத்தருடைய வாழ்க்கையை கூட மாத்திரலாம். சோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன்.